ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாமே தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எதனால் டார்க்னஸ் வருது, செகண்ட் வந்து அந்த டார்க்னஸ் வந்துட்டு நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, தேர்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதனால் கூட டார்க்னஸ் அதிகமாகலாம். நீங்கள் வேக்ஸ் வச்சும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் எந்த க்ரீமுமே அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணாதீங்க. ரேசர் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற ஹேர் வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க, ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணி. செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் லூஸாக போடுங்க. நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து காத்தோட்டமே இருக்காது, ரொம்ப டார்க்னஸ் ஆகும், அப்புறம் பேட் ஸ்மெல்லும் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரெஸ் வந்துட்டு லூஸாக போடுங்க. உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் போடுற பழக்கம் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபுல் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவேனாலுமே நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் வந்துட்டு லூஸாக போட பழகிக்கோங்க. தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து எக்ஸ்போலியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட ஃபேஸாக இருந்தாலும் சரி, பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரப் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹேர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்புக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு பொட்டேட்டோ ஜூஸும் ரைஸ் ஃப்ளோரும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வீக்லி 2 days கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்குக்கு வந்துட்டு டொமேட்டோ ஜூஸும் லெமன் தான் எடுத்திருக்கேன் நான். லெமன்ட்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நம்ம யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு கடலமும், இது மூணுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேக்காக, உங்களுக்கு வந்துட்டு பேக் போடலாம் டைம் இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஸ்க்ரப் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல்லோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பாடி லோஷன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷனை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு அங்கே இருந்த டார்க்னஸ் வந்துட்டு ரிமூவே ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ சுடு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் நேரமாச்சு சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப ட்ரையான ஏரியாவில் வந்துட்டு ரேசர் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. பாடி வாஷ் இல்லைனா சோப்பை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அது ரொம்பவே நல்லது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுற ரேசர் வந்துட்டு 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கை காலுக்கு ஒன்று தனியாகவும், அண்டர் ஆர்ம்ஸ்க்கு தனியாகவும், 3ஆக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்க்கும் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுத்தையே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரேசரை வந்துட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.